ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராவன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சந்திப்பிழை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சந்திப்பிழையில் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதாவது 8th நியூ புக்லேயும் 9th நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஓல்டு புக்கில் 9th ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா சந்திப்பிழைன்றது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் கொஸ்டின்ஸ் இப்போ டேரெக்டாகவே கேட்டுட்டு வராங்க. இதுக்கு முன்னாடினா ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த இடத்துல இக்கு வருமா இச்சு வருமா, இந்த இடத்துல வந்து இக்கு இச்சு வந்து ஒரு இடத்துல கொடுத்து பிழையுள்ள தொடர் கேட்கலாம், பிழையற்ற தொடர் கேட்கலாம், இப்படி கேட்டிருந்தாங்க ஒரு வாக்கியத்தை கொடுத்து. ஆனால் இப்போ டேரெக்டாக வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள், இப்போ ஓட காத்திருந்தேன், பாட கேட்டேன், காண கொடுத்தேன், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் இக்கு இல்லாமல் கொடுத்துருவாங்க. இக்கு இல்லாமல் கொடுத்துட்டு சரியாக சந்திப்பிழை உள்ள தொடர் கேட்கலாம், சந்திப்பிழையற்ற தொடர் டேரெக்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அதை தெளிவாக பார்த்துக்கணும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு 9th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ டேரெக்டாக இப்படியே கொஷின் கேட்குறதுனால நமக்கு புக்கில் இருக்க கொஷினே கூட கேட்கலாம். கன்ஃபார்ம் இதை நம்ம தெளிவாக படிச்சுட்டா 1 மார்க் கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமரில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், வல்லினம் மிகு இடங்கள் பார்க்கலாம். இந்த ஓட, பாடா, காண, செய்ய, எழுத, பேச, இந்த மாதிரி அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன்னாடி இக்கு இச்சி இத்து இப்பு மெய் எழுத்துக்களின் வர்க்க எழுத்துக்கள் எழுத்து சொற்கள் வினை சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓட, பாட, காண, இந்த செய்ய, எழுத, இதில் டாவை பிரித்து பாருங்களேன். இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு வருதா, ஆணு முடி தான், அக்கறை ஈற்று வினைச்சன் முடி தான். பாட அதே மாதிரி இட்டு கூட்டல் அனுப்புமா, நாவை பிரிப்போம். எப்படி பிரிப்போம், இன்னு கூட்டல் ஆ, எல்லாத்துலேயும் ஆன்ற வந்து கடைசியாக பிரியும் போது இந்த இடத்துல வந்து வினை சொற்கள், அதாவது என்ன சொற்கள் வரணும், பக்கத்தில் இந்த இடத்துல வினை சொற்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கச தப அப்படின்ற வார்த்தைகளோட வினை சொற்கள் வரணும். காத்திருக்கிறான், கேட்டேன், கொடுத்தான், சொன்னான், தொடங்கினார், செய்தார், பார்த்தான், இந்த மாதிரி ஒரு வினையை குறிக்கிற அந்த வினை சொற்கள் வந்தால் மட்டும்தான் என்ன தெளிவாக வச்சுங்க. ஓட காத்திருக்கிறான் அப்போ அந்த இடத்துல இக்கு சேர்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல வினை சொற்கள் வரலைன்னா பெயர் சொற்கள் வந்தால் அந்த இடத்துல பெயரெச்சத்தில் வந்து நம்ம வல்லினம் எடுத்து போடக்கூடாது. அதாவது வல்லினம் மிகா இடங்கள், மிகா இடம் தான் பெயரெச்சன்றது, மிகா இடங்களில் பார்ப்போம். பெயரெச்சத்துக்கு பின்னாடி வல்லினை எடுத்து போடக்கூடாது. அதனால தான் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். வினை சொற்கள் வந்தால் மட்டும்தான் எண்ணு கூட்டல் ஆணு முடிஞ்சு பக்கத்தில் வினை சொற்கள் வந்தால் அந்த இடத்துல வல்லினை எழுத்து மிகும். அடுத்து நாடி, பேசி, செதுக்கி, தேடி, இந்த ஈனு முடி தான், இகர ஈற்று வினை சொற்கள் முடி தான். அதுக்கு முன்னாடி வினை சொற்கள், அதே வினை சொற்கள் தான் வரணும். ஈனும் முடியணும், பட் பக்கத்தில் வினை சொற்களும் வரணும். இப்படி வர இடத்துலையும் வல்லினை எழுத்து மிகும். இதுதான் வல்லினை எழுத்து. தெளிவாக பார்த்துக்கணும், எந்த இடத்துல மிகும் எந்த இடத்துல மிகாது அப்படின்றது தெளிவாக இருக்கணும். அடுத்தது 10th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 9th புக்கில் சும்மா ஷார்ட்டாக 2 பற்றி கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. என்னன்றதை பார்க்கலாம். வல்லினம் மிகு இடங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகும். நிலைமொழி உயிரிற்று சொல்லின் பின் நம்ம புணர்ச்சியில் பார்த்துருப்போம். உயிரிற்று புணர்ச்சி அப்படின்ற இடத்துல பார்த்துருப்போம். உயிரிற்று சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் மிகும். கறி, பலா, வழி, பாட்டு அப்படின்ற இடத்துல கறிக்குழம்பு, பலாச்சுளை, வழித்தடம், பாட்டு போட்டி, இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகும். அடுத்து ஆ இ உ அப்படின்ற சுட்டெழுத்து வருதுல்ல, அந்த இந்த அப்படின்ற இடத்துல சுட்டு திரிபுன்னு பார்த்துருப்போம். ஆ இ ஊனாவே சுட்டெழுத்துக்கள். அப்புறம் ஏன்றது வினா எழுத்தான். எந்த, இந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். அக்கட்டை, அக்கடை, இச்சட்டை, உப்பக்கம்,
எப்பாடம் இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்தாலும் ஆ இ உ ஏ வந்தாலும் ஓகே தான். அந்த இந்த அப்புறமா எந்த வார்த்தைகள் வந்தாலும் வல்லின எழுத்து மிகும். அது கீழே கொடுத்துருக்காங்க. அந்த இந்த எந்தன்றது சுட்டி திரிபு, இதுக்கு பின்னாடியும் வல்லின எழுத்து மிகும். அப்புறம் அப்படி இப்படி எப்படி இந்த சொற்கள் பின்னாடியும் வல்லினம் மிகும். இது 8th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படின்ற வார்த்தையை தவிர படின்ற வார்த்தை எழுதும்படி கேட்டபடி இந்த மாதிரி வார்த்தைகள் பின்னாடி வல்லின எழுத்து அந்த இடத்துல வல்லின எழுத்து போடக்கூடாது. இந்த 2 டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை விரியின் பின்னாடி வல்லினம் மிகும். அதாவது விரினா வெளிப்படையாக வர இடத்துல நம்ம 8th புக்கில் சொல்லியிருப்பாங்க. வெளிப்படையாக வர இடத்துல வல்லினம் மிகும். ஆனால் மறைஞ்சு வர இடத்துல வல்லினம் மிகாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐன்ற இந்த இதில் பாரியைன்னு ஐன்றதை பிரிச்சிங்கன்னா ஈ கூட்டல் ஐன்னு முடியுமா? இந்த மாதிரி ஐன்ற எழுத்து வெளிப்படையாக வர இடத்துல வல்லின எழுத்து மிகும். வெளிப்படையாக வரலைன்னா அந்த இடத்துல மிகாது. பாரி கூட்டல் கண்டான், பாரி கண்டான் அப்படின்ற இடத்துல வல்லின எழுத்து மிகாது. ஐ கொடுக்கலனா அப்போது பாரியை கண்டான் அப்படின்ற பொருளை தரும். அந்த இடத்துல மறைஞ்சு வருதுனால அந்த இடத்துல நம்ம வல்லின எழுத்தை இட்டு எழுதக்கூடாது. அடுத்து 4ஆம் வேற்றுமை. அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை அந்த கூன்ற எழுத்து வெளிப்படையாக வர இடத்துல மட்டும்தான், விரியில் மட்டும்தான். விரின்னு கேட்கலாம், இல்லைன்னா தொடர்ன்னு கொடுக்கலாம், இல்லையா வெளிப்படையாக வர இடத்துல. இந்த 3 வாக்கியங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டாகவும் இப்போல்லாம் கேட்குறாங்க கொஷின்ஸ். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டுடுறாங்க 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். கூற்று 2 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போது விரினாலும் என்ன, தொடர்னா என்ன, தொகைனா என்ன, வெளிப்படைனா என்ன அப்படின்றதுல ஒரு தெளிவாக இருங்க. விரி, தொடர், வெளிப்படை இது 3மே ஒரே அர்த்தம் தான். ஓகே. அதுவே வேற்றுமை தொகைன்னு கேட்டால் அது மறைந்து வரும் இடம், இல்லைன்னா தொகை. இந்த 2த்துலேயும் வல்லினம் மிகாது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குல்ல, ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த 42 எழுத்துக்கள் பின்னாடியும் வல்லின எழுத்து மிகும். அடுத்து வன்தொடர் குற்றியலகு. நம்ம குற்றியலுகரம் ஆல்ரெடி நம்ம இன்னொரு 8th புக் சொல்லும் போதே அது டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதில் இல்லைனா இன்னொரு வீடியோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வேணுன்றவங்க அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னால் அது தனியாக வீடியோ நான் கொடுக்குறேன். வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகும். திரும்பியும் நான் வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். குசுறு துபுருன்னு முடியணும். லாஸ்ட் எழுத்து கொக்குன்றதுல குசுறு துபுருன்ற ஏதோ ஒரு எழுத்து முடியணும் குசுறு துபுரில். அதாவது கசட தபரோட உகரம் கா என்ன பண்ணுவோம்? இக்கு கூட்டல் உ கூ அப்படின்னு முடியுமா? குசுறு துபுரு இந்த உகரத்தில் முடிகிற கூன்னு வரணும். பக்கத்தில் இக்குன்ற எழுத்து வந்திருக்கா? கொக்கில் நடுவில் என்ன எழுத்து இருக்குது? இக்குன்னு வந்திருக்கா? அதாவது கசர தபரையில் அதோட மெய்ய இக்கு, இச்சி, இத்து இதில் ஏதோ ஒரு எழுத்து வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வல்லினம் மிகும். மற்றபடி மென்தொடரோ இடைத்தொடரோ வந்தால் அந்த இடத்துல வல்லின எடுத்து இட்டு எழுதக்கூடாது. அடுத்து இகரையீற்று செய்து என்னும் எச்சத்தின் பின் வரும் வல்லின மிகும். இந்த இடம் பாருங்கள், செய்து. இது செய்துன்றது பார்த்திங்கன்னா வன்தொடர் கிடையாது. இந்த இடத்துல எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்றது கேட்கலாம். அந்த இடத்துல மட்டும் எச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈன்றது எரள வழலை அப்படின்றது மென்தொடரும் இடைத்தொடரும் வரும். அந்த இடத்துல இடைத்தொடரில் செய்துன்றது இடைத்தொடர் நமக்கு தெரியும். அந்த இடத்துல எப்படி வல்லினம் மிகும்னா அந்த இடத்துல மட்டும் வல்லினம் மிகும். ஓடி கூட்டல் போனான், ஓடி போனான். இடின்றது எப்படி இட்டு கூட்டல் ஈனு பிரியுமா? இந்த ஈனு முடிஞ்சிருக்கா? அந்த இடத்துல வல்லினம் மிகும். இகரத்தின் ஈற்று அகரத்தில் முடிஞ்சா அகரத்தில் செய்ய என்னும் எச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகும். பாட கூட்டல் கேட்டேன், பாட கேட்டேன். தேட கூட்டல் சென்றான், சென்றாள், தேடச் சென்றாள். பாட கூட்டல் தெரியுமா, பாடத் தெரியுமா. ஓட கூட்டல் பார்த்தான், ஓட பார்த்தான் என டைரெக்டாக இப்படி கேட்டலாம். இதுவும் கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம்? பாட கேட்டேன், தேடச் சென்றாள், பாடத் தெரியுமா, ஓட பார்த்தான். இதில் இச்சி எடுத்துருவாங்க, இந்த இடத்துல இப்போ எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் சரியானது கேட்கலாம். 1 சரி 3 சரி அப்படின்னு சொல்லலாம். இல்லை சரி சந்திப்பிழை உள்ள தொடர் கேட்டாங்கன்னா
நம்ம தேடச் சென்றான். அடுத்து ஓட பார்த்தான். இதுதான் சந்திப்பிழையுள்ள தொடர், சந்திப்பிழையற்ற தொடர். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து சால தவ இந்த உரிச்சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகும். சால தவ குட குழ இந்த 4 எழுத்த உரிச்சொற்களில் மட்டும்தான் வல்லின எழுத்து மிகும். இதை தவிர மற்றதெல்லாம் வந்து வல்லினம் மிகாது அப்படின்றத தெளிவாக நினச்சிக்கோங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு அப்புறமா வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சோன்னா கடைசியாக ஆன்ற எழுத்து வரும். இது வந்து ஆணை வந்தால் அது எதிர்மறை பெயரச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வினைத்தொகையில் வல்லினம் மிகாதான். வினைத்தொகைனா என்ன? 3 காலத்தையும் காட்டுறது தான் வினைத்தொகை. வீடு கணை, விரி சுடர், விரிகின்ற சுடர், விரியும் சுடர் அப்படின்னு 3 காலத்து தான். பாய் புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலி அப்படின்ற வர இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்து உண்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது. உண்மை தொகைனா காய் கனி தந்தை தாய் முத்து பவளம் இந்த மாதிரி இடத்துல வல்லினம். அண்ணன் தம்பி இந்த மாதிரி வார்த்தைகள் பின்னாடிலாம் வராது. 2ஆம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. நல்லா பார்த்துக்கோங்க, தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி விரின்னு பார்த்தோம். விரியில் விரி தொடர் வெளிப்படையாக வர இடத்துல வல்லினம் மிகும். அதுவே தொகைன்னு கேட்கலாம், இல்லைனா மறைந்து வரும் இடம் கேட்கலாம். இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது. இந்த இடத்துல பாருங்கள், தை இருக்கே, தைன்றது பார்த்தீங்கன்னா ஐயின் முடியுதே அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு வார்த்தை. கதை அப்படின்றது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பக்கத்தில் சொன்னார், கதை சொன்னார் அப்படின்னு வெளிப்படை சாதாரணமாக இருக்காங்க. கதையை சொன்னார், அந்த ஐன்றது மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ அது வேற்றுமை தொகை. அந்த இடத்துல என்ன ஆகும்னா வல்லினம் மிகாது. ஐன்ற எழுத்து மறைந்து வரும் இடத்தில் அந்த இடத்துல வல்லின எழுத்து இட்டு எழுதக்கூடாது. அடுத்தது பார்க்கலாம். கடல் கூட்டல் தாவினான், கடலை தாவினான், கடலை தான் தாவினான். அப்போது ஐன்ற எழுத்து என்ன இருக்குது? மறைஞ்சு வந்திருக்கு. அப்போது அந்த இடத்துல வல்லின எழுத்து இடக்கூடாது. வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வரும் வல்லினம் மிகாதான். வியங்கோல் வினைமுற்றுனா க இய இயர் இந்த மாதிரி இடங்கள் தான் வியங்கோல் வினைமுற்று சொல்லுவாங்க. காண முடிஞ்சிருக்கா? கற்க கசடர, வளர்க சிந்தனை, வாழ்க தமிழ், காண்க படம் இந்த மாதிரி இடத்துல காண்ற முடிகிற இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்து விழித்தொடர் அடுத்து வர இடத்துல விழித்தொடர்னா நண்பா, முருகா, கண்ணா, வா வா அப்படின்னு சொல்கிற இடத்துல வா அப்படின்னு ஒரு உச்சரிப்பு அதிகமாக அந்த எழுத்து வந்து வரப்போது. விழித்தொடர்ன்றது இதுதான். முருகா அப்படின்னு சொல்லும்போது அது விழித்தொடர். அந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியில் நார்மலாக வல்லினம் மிகாது. அவை இவை என்னும் சுட்டு சொற்கள், எவை என்னும் வினாச்சொல் ஆகியவற்றை அடுத்து வரும் வல்லினம் மிகாதான். அந்த இந்த எந்த அந்த இடத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும். அவை இவை எவை இந்த சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இதை கொஸ்டின் கேட்கலாம். அவை பறவைகள், அவை இப்பறவைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது சந்திப்பிழை உள்ள தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா இப்போ போட்டது தான் சந்திப்பிழை உள்ள தொடர் அப்படின்றது தெரியணும். அடுத்து அது எது இது இந்த மாதிரி சுட்டு சொற்கள் பின்னாடியும் வல்லின எழுத்து மிகாது. அடுத்து பெயரச்சம் தொடர், வினையச்ச தொடர் இந்த மாதிரி வரும்போது படித்து என்பது போல வன்தொடர் குற்றியலுகிற சொல் அல்லாதவை. படித்து அப்படின்றதுல என்ன, இது வந்து வன்தொடரும் கிடையாது, மென்தொடரும் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. வந்த, தைத்த, வந்து, செய்து இந்த மாதிரி இடத்துல என்னாகும்? வல்லின எழுத்து மிகாது. அடுத்து எழுவாய் தொடர்லேயும் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர்னா கண்ணகி, தங்கை, பூவிழி இந்த மாதிரி ஒரு யானை, ஆடு, மாடு இந்த மாதிரி ஒரு எழுவாய் பெயர்கள் வர இடத்துலையும் வல்லின எழுத்து அந்த இடத்துல வல்லினம் எழுத்து இட்டு எழுதக்கூடாது. கண்ணகின்ற ஒரு ஆள் பார்த்தாள், கண்ணகி பார்த்தாள் அப்படின்னு எழுதக்கூடாது. கண்ணகி பார்த்தாள், தங்கை தான் கேட்டாள், தங்கை கேட்டாள், இக்கு வந்து அந்த இடத்துல எழுதக்கூடாது. இதோட இந்த லெசன் முடியுது. இது வந்து 7th புக்கில் வந்து ஷார்ட்டாக இந்த மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க வல்லின. இது வந்து ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இதோட வந்து
சந்திப்பிழை ஸ்கூல் புக்கில் மொத்தம் 4 லெசன் வந்து கவர் ஆகிடுச்சு. இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ கரண்டில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 நம்ம சேனலில் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒவ்வொரு டாபிக் வைஸாக இப்போ லெசன்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃபுல் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். 8th புக்லேருந்து இந்த மாதிரி எல்லாமே பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் கொஷின் பேப்பர் வந்து இதை பேஸ் பண்ணி கொஷின் பேப்பர் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கில் இருக்கிறது தான் மெயினாக எடுத்திருப்போம். ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலில் தான் எடுத்திருப்போம். குரூப் 4க்கு அடுத்த 2026க்கான மொத்தம் 6 மாதம் வந்து இந்த டியூரேஷன் இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில், இந்த டெஸ்ட் பேட்சனோட ஃபுல் டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஃபுல் டீட்டெயில் அதில் பாருங்கள். அப்படி இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் நான் இதை பற்றின டீட்டெயில் கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட்னா அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.